பேரு அவருக்கு பேரு நீ வந்த நேரம் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. காடா மேக் ஆஃப் பண்ண தயவுசெய்து மேக் ஆஃப் பண்ண மைக் ஆஃப் சரி நான் மைக் ஆஃப் பண்ண கிடைக்குதான் பாப்போமா. சரியா? Few inches later. இப்ப கேட்டாடா எப்ப கேட்டது என்னத்த ஒண்ணுத்த கொடுத்துட்டான்டா. சூப்பர்ரா. ராபர்ட் மைக் ஆஃப் பண்ணியா ராபர்ட்? அவன் பேசுறதுனாலே நமக்கு லக்கு தான். அவன் பேசுறதுனாலே லக்கு தான். தெரியுதா? அவர் பேரு ஒரு 5 செகண்ட் அமைதியா இருந்தான். 5 செகண்ட் தான் அமைதியா இருந்தான். ஓகே ஃபர்ஸ்ட் 2 போடுவோமா? விஷ் மீ குட் லக். ஓகே ஒரு பெர்ஃபெக்ட் கிடைச்சிருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். 30 காயின். பேஷ் பேஷ். ஹலோ என்ன ஒன்றும் வரல. ஐயோ வரும் அதெல்லாம் வரும். ஆஹா சரி சரி இதெல்லாம் லக்கு வரல. நான் ஃபோன் பண்ணி பிஜிஎம் காரனுக்கு ஃபோன் பண்ணி லக்கு வர வைக்கிறேன். ஒரே நிமிஷம் நான் வரேன். 2 minutes ஓகே. I'll be right back. ஐயோ மைக் சவுண்டா. சீரியஸா என்ன ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற ஒரே ஸ்பின் இதுதான். கியூபிசிலாம் கொடுக்குறீங்களேடா, வேற ஏதாவது கொடுக்கலாமேடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? ஓகே நைஸ். 38 காயின். நமக்கு எத்தனை காயின் தெரியுமா டோட்டலா வேணும்? இன் டோட்டல் இனி பார்ப்போம். ஆமா இதுல யாரு மகுடி? மகுடி இருக்கா இல்லைங்க? இல்லல்ல மகுடி வரலையே ஒன்றும். ஓகே இன் டோட்டல் நமக்கு வந்து 150 300 300 750 ஒரு 500 1200 1550 காயின் நமக்கு வந்து வேணும். டோட்டலா 24,000 போட்டாலும் அந்த 2 இதுவும் கிடைக்கிறதுக்கு ஃபுல் கலெக்ஷன் கிடைக்க. பட் ஈஸிதான் காயின் கிடைக்கிறது. பட் அந்த அல்டிமேட் செட்டு கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பார்க்குறோம். ஓகே another 10 போட்டு பார்ப்போம். லக்குன்னு மெசேஜ் போடுங்கப்பா, கமெண்ட் போடுங்கப்பா. அப்பயாவது லக் வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் 10 போடுவோம். இதுல போடுவோம். ஒண்ணுமே கொடுக்க மாட்டானடா சீரியஸா. ஒரு மித்திக்கு வர மாட்டேங்குது அதுக்குள்ள இருந்து. அதுதான் கடுப்பாகுது. M4க்கு நான் அப்படிதான் கஷ்டப்பட்டேன். டேய் ஃபுல் M4க்கு அப்படிதான் போச்சு எனக்கு. அதான் அந்த M4 கிடைச்சிரும், ஸ்பின்ல M4 கிடைச்சிரும். இது காயின் வச்சு வேற எதனா வாங்கலாம்னு பார்த்தா சொன்னது பிஜேபி காது கோவிந்துருச்சு போல. அடடா அப்பா எனக்கு ஒரு 350 காயின் மிச்சவாடா. சூப்பர். பேக் ஸ்கின் கொடுத்துருக்கான் ஜிஜி. அவங்க வாய்ஸ் கேட்கல. ஆமாப்பா லக் 1000%. ஆமா இப்போ ஒரு லக் வந்திருக்கு. ஸோ திருப்பி அந்த லக்கு நமக்கு கிடைக்குதான்னு பார்ப்போம். இது கிடைச்சிருச்சு. ஹெல்மெட் கிடைக்கணும், இந்த இமோட் கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் பேசிக்கா இமோட் ஃப்ரீயா கிடைச்சாலே போதும் நமக்கு. பைக் ஸ்கின்லாம் கூட கிடைக்கலாம், ரெடி பண்ணி எடுத்துடலாம். come on wish me good luck. ஸோ பெயிண்ட் தேவைப்படுது. பெயிண்ட் சுத்தமா இல்லை என்கிட்ட. என்னங்கடா இப்படி பண்றீங்க? ஓகே நேட் ஸ்கின் அட்லீஸ்ட் அதாவது கன்வெர்ட் ஆகும். ஓகே 15 தட்ஸ் பெட்டர். நமக்கு எவ்வளோ வேணும்? 1750 காயின் மினிமம் வேணும். ஆனால் அதுக்கு 2 லக் பார் ஃபுல்லானதான் வரும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு அல்டிமேட், அட்லீஸ்ட் ஒரு அல்டிமேட் சும்மா நமக்கு கிடைச்சா கூட நல்லது. என்ன பண்ண போறோம்னு தெரியல. அதுக்குள்ள மினிமமா இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துறேன். இந்த நம்ம லக் பார் இன்னும் 5 ஸ்பின் இருக்கு. என்ன பண்ண போறோமோ தெரியலையே. Shit. Come on.
ஹெல்மெட் ஸ்கின் அட்லீஸ்ட் இல்லை இந்த இமோட் கொடுத்தீங்கன்னா கூட நான் ஸ்பின்ல பண்ணி எடுத்துருவேன்டா பாக்கிய. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஆனா 2 தடவை எனக்கு லக் பார் ஃபுல் பண்றது மசரு தான் கொடுத்தாங்க தெரியுமா? நிஜமா 2 மசரையும் கொடுத்தானுங்க. ஓகே நோ கிடைக்கல. ஹலோ ஹலோ கேக்குது? போயிச்சா இது போயிச்சா இது தளபதி மட்டும் இருந்திருக்கணும் இப்போ. அதாவது பிஜேபி காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து நல்லா செலவு பண்ற முட்டாள், அதனால உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டோம், நீங்க செலவு பண்ணி முழுசா செலவு பண்ணி எடுங்க, அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில பேர் ஓ ஓ ஓ 2 சிக்கல் எனக்கு தெரிஞ்சு அப்ப லக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா தெளிவா சொல்லிட்டாங்களா? கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆமா ஆமா அப்ப லக்கு இருக்கு. இவ்வளவு நேரம் பேசாம இருந்ததுதான் ஏய் அதான்டா இப்ப நீ ஒண்ணா நீ மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. சரி ஓகேப்பா, நம்ம ஒரே ஒரு சின்ன ரெடீம் பண்ணிட்டு சின்னதா பண்ணுங்க பெருசு எதுவும் பண்றாதீங்க. அதான் அந்த பஞ்சிங் அமௌண்ட் மட்டும் பண்ணிட்டு நீ இருக்கே அப்புறம் எப்படி பெருசா பண்ண முடியும்? இந்த பஞ்சிங் அமௌண்ட் முடிச்சிட்டு அடுத்து வந்து பேக் டிவைஸ் எனக்கு ஆம்பளை குரல்ல கேக்குது, எனக்கு டோட்டல் ஆப்போசிட்ல இருக்குது. ஹலோ கேக்குதா? அடுத்து என்ன பண்றது? எல்விடி டிவைஸ் கேக்குதா? ப்ராப்பர் கட்ட நம்ம கலெக்ஷன் டிவால என்னென்ன வரணும்? இது வந்து என்ன வெறுக்கிற கூட்டத்துக்கு தலைவினா ஒருத்தி தான், புரியுதா? I was not in the scene bro, அதனால எனக்கு தெரியாது என்ன ஏதுன்னு. சரி அதனால நான் சைலண்டா இருந்தேன். கரெக்ட்டாடா you were இது ரெடி பண்ணியாச்சு. சோ இப்போ நம்ம ரெடி பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு அல்டிமேட் செட்டும் ஒரு அல்டிமேட் கியரும் 1000 காயின் இருக்கு. சரி ஓகே, லக் பார் என்ன கொடுக்குதுன்னு பாத்துருவோமா? ஓகே தான் கொடுக்கும், எனக்கு தெரிஞ்சு 2 தான் வர வேண்டியதே இருக்கு. சரி ஹெல்மெட் எப்பயும் போல திட்டி விடுவியா, அது மாதிரி திட்டி விட்டியான்னு நினைச்சு இவன் தான் பங்கு எங்கேயோ பலமா வாங்கியிருக்கா. இவன் அப்பப்ப அப்புறம் பண்ணுவான், யாராவது வருவாங்க கடுப்பா இருந்துச்சுன்னா திட்டி விட்டுருவான், அவ்வளவுதான். அது மாதிரி நான் சரி அந்த மாதிரி ஏதோ பண்ணிருப்பான் போல அப்படின்றதுல ஒரு ஸ்டைல் கூட்டுறோம். சரி கூட்டு வர்றோம்னா அவுட்ஃபிட் யாவது கொடுங்கடா. உனக்கு வந்து என்ன பத்தி நல்லா தெரியும் சரியா? நான் வந்து எங்கேயாவது பத்தியா வாங்கிருப்பேன் நீங்க நினைக்கிறியா? ஒன்ன சொல்லடா, நான் வந்து சந்தோஷம் சொன்னேன்டா. ஓகே இல்ல அவன் பத்தியா வாங்குறது அவனுக்கு அது பழக்கப்பட்டதுதான், அது ஃப்ரீயா விடுங்க, அது பிரச்சனை இல்ல. நான் சொல்றது வந்து நான் எங்கடா பத்தியா வாங்கிருப்பேன் எல்லாம் வந்துருச்சு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொன்னது சரியா? அது பேரு அவருக்கு பேரு நீ வந்த நேரம் ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. மைக் ஆஃப் பண்ண தயவுசெய்து மைக் ஆஃப் பண்ண. சரி நான் மைக் ஆஃப் பண்ண கிடைக்குதான் பாப்போமா? சரியா நான் மட்டும் மைக் ஆஃப் பண்றேன். இதுக்கு மேல கேம்ல வந்து நான் ஃபுல்லா என்ன இது சீட்டிங், இதுக்கு மேல கிடைக்க வேண்டியது வெறும் அல்டிமேட் மட்டும் தான். 1350 1750 காயின் வேணும். தெரியல ஒன் நேரம்டா கரண்ட் கூட கட் ஆயிடுச்சா? என்னால பண்ற லைவ் கூட பார்க்க முடியலடா. சரி 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 நீ மைக் ஆஃப் பண்ற பாத்துறோம்டா. அவன் சொன்னது உண்மையா இல்லையான்னு பாத்துறோம்டா. யூடியூப் ப்ரூட்டஸ் கடைசில நீ கூட என்ன அன்லக்கி நினைச்சீங்கல்ல? இல்லடா அவன் சொல்ற கருத்து உண்மையானு நமக்கு தெரியணும்ல. நான் மைக் ஆஃப் பண்றேன். எல்லாரும் டெவிலைஸ் ஃபேன்ஸா இருக்கீங்க. நான் மைக் ஆஃப் பண்றேன். ஆமாப்பா டெவிலைஸ் எங்களுக்கு இஷ்டம். ஐயோ சீக்கிரம் கொடுக்கடா. கிடைச்சிச்சு. அதாவது அவனுக்கு என்னது ப்ரோ, சப்போஸ் நான் மைக் ஆன் பண்ணி மைக் ஆஃப் பண்ணி ஏன்னா கிடைச்சிச்சுனா என்ன பண்றது? பயந்துட்டா சந்தோஷ். என்ன பண்றது? ஏய் ப்ரோ இதுக்கு மேல கிடைக்க வேண்டியது வெறும் அல்டிமேட் மட்டும் தான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டீங்க, முடிஞ்சு போச்சு. என்னடா பண்றது? ஏதாவது கொடுப்பான்னு பார்த்தா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு என்னதான் பண்ணுவேன்? இப்ப அதாவது இருக்கிற பாக்கிக்கு நமக்கு ஷியரா தெரியும் கிடைக்க போகுதுன்னு. இதுக்கு மேல நான் வந்து எப்படி நிறுத்த முடியும் சொல்லுங்க? நான் ஃபுல் யூஸ் செலவு பண்ணாம எப்படி காப்பாத்துறதுன்னு பாத்துட்டு இருக்கேன். வேற ஏதாவது ஸ்பின் பண்ணுவான்னு, ஆனா நடக்காது போல. அது
மூணுத்துல தான் ஏதாவது ஒண்ணு வரணும். வாய்ப்பு இல்ல. ஆமா, பிஜிஎம் காரன் பொண்டாடிக்கிட்ட பேசின பாரு, அதுதான் தப்பு. இப்ப ராபர்ட் பிக் ஃபேன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சுஜா நம்ம ஜெரி மேல டெக்ஸ்ட் போட்டுருக்குது, கமெண்ட் போட்டுருக்கு. அதை பாரு, இப்பதான் இது ஆல்ரெடி இருந்த அமௌண்டா. ஓகே ஓகே ஓகே, இப்பதான் ரெடி பண்ணோன்னு 1250 காயின் வந்துருச்சு. இது யாருன்னு கூட தெரியாது. 1350 வேணும். ஹாய் ஜெரி, எப்படி இருக்க? மைக் சவுண்ட் கட் பண்ணிக்கடா. வேற கட்டாயம் மைக் ஆஃப் பண்ண பாரு, எல்லாத்துலயும் குறைதான். மைக் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு தயவு செஞ்சு. இந்த ரிமோட் கொடுக்குறானுங்க. இதெல்லாம் இப்ப கேட்டாடா, எப்ப கேட்டது? என்னத்த ஒண்ணுதான் கொடுத்துட்டான்டா, சூப்பர்ரா. ராபர்ட் மைக் ஆஃப் பண்ணியா ராபர்ட்? அவன் பேசுறதுனாலே நமக்கு லக்கு தான். அவன் பேசுறதுனாலே லக்கு தான். தெரியுதா? அவர் பேரு 5 செகண்ட் அமைதியா இருந்தான். 5 செகண்ட் தான் அமைதியா இருந்தான். இப்ப எனக்கு எவ்வளோடா வேணும்? இப்ப என்கிட்ட இருக்குடா எல்லாமே வந்துச்சா? இப்ப ரெடி பண்ணாலே போனா லக்பார் ஃபுல் பண்ணாமலே. ஹோலி ஷிட். ஆனா இதை விட ப்ரோ லக்பார் ஃபில் பண்ணாமலே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா இதை விட பெரிய அன்லாக் எதுவுமே கிடையாது. அது உங்களுக்கு புரியுதா? சரி சரி, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லக்கூடாது. இதை விட அன்லாக் ஆனா வேற எதுவுமே கிடையாது. அது கடைசியில வந்து எப்ப குடுக்குறான் பாரு. சரி, இதுக்கான வேற வழி இல்ல, இந்த எடுத்துக்கோ, இதுக்கு மேல பண்ணாத ஒண்ணுதான் பண்ணனால ஒண்ணுதான் அப்படின்னு கொடுக்குறான். சத்தியமா இதை விட அநியாயம் வேற எதுவுமே கிடையாது. இதை விட அந்த பிஜிஎம்ஐ காரன் குடிச்சு இருக்கிறான், இன்னும் குடிச்சு இருக்கிறான். உடம்பு தேய்ச்சி பாத்டப்ல ஜாலியா குடிச்சிருக்கான். சரி, இப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்கு? 1350 காயின் இருக்குல்ல, பண்ணிடலாம். பண்ணா முடிஞ்சுது. பாக்கி எவ்வளவு யூஸ் இருக்கு? பாக்கி 5000 யூஸ் மிச்சம் தானே. ஆனாலும் அது லக்பார நான் யோசிக்கிட்டு என்ன பண்றது இதுக்கு மேல. கடவுளே. சரி, ரெடி பண்றோம். இருந்தாலும் 5000 யூஸ் மிச்சம் தானே. வேற ஒரு பேன் கிரேட் இருக்கு, பேன் கிரேட் ஓபன் பண்ணுவோம் நம்ம. இது எனக்கே டென்ஷன் பண்றதுல வந்து அல்டிமேட் ரெடி பண்றது அநியாயம் தெரியுமா? ரொம்ப அநியாயம். ஃபைனலி ஃபுல் கலெக்ஷன் ஆன் பண்ணியாச்சு. சூப்பர். இங்க வந்து நம்ம எல்லாம் வந்து இங்க ஸ்பின் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஒருத்திக்கு வந்து நம்ம வந்து இப்ப ஜெர்மன் பாஷையில பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க, எது பேசுறாங்க நமக்கு ஒன்னும் புரியல. என்ன கீக்கி கரெக்டா? ஹலோ, பாருங்கிறாங்க, ஏதோ பாருங்கிறாங்க. என்ன இந்த பசங்க பாரு. அவ்வளவுதான். இனி இந்த ஸ்பின் பக்கம் தலையாக்கிற செருப்பால் அடிங்க. அப்பா, எவ்ரிதிங் ரெடி. தப்பு. ஒயிட் ஸ்கின். ஓகே, ஒயிட் ஸ்கெல்டன் ஸ்கின் வந்துருச்சு. அந்த கிளைடர் ஸ்கின் அப்கிரேட் பண்ணியாச்சு. பைக் ஸ்கின் அப்கிரேட் பண்ணியாச்சு. நேம் டாக் எடுத்தாச்சு. ஃப்ளைட் ஸ்கின் எடுத்தாச்சு. விங்மேன் எடுத்தாச்சு. ஒரு ஸ்பெஷல் இமோட் ஹார்ஸ் எங்க போச்சு? மொமெண்ட்ஸ் ப்ரோ அக்கௌண்ட்ல வந்துட்டானா என்ன அவனுக்கு? ராபர்ட் உனக்கு. ஸோ ஓகே, இந்த ஸ்பின் முடிஞ்சு அடுத்த ஸ்பின்னுக்கு போகலாமா? என்ன ஸ்பின்னு? என்ன தலை, இதுல ஏதாவது கொடுப்பீங்களா? இந்த பேண்ட் ஸ்கின்னை கொடுப்பீங்களா? எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? சரி, ஒரு 10 ஸ்பின் பண்ணுவோம். இந்த அமௌண்ட் ரேங்க் 57. ஆமாண்டா ஃபர்ஸ்ட் குதிரை வந்துச்சான்னு பாக்கணும்டா. இதுல என்னடா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சரி, இது வேணாங்க நமக்கு. இது வேஸ்ட் ஆஃப் யூஸ் நமக்கு. அதனால இது நமக்கு வேணாம். அதனால கடைசியா ஒன்று பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. மெட்டீரியல் தான் கிடைச்சது, எனக்கு ஒன்றும் பேன் கிடைக்கல. சரி, பேனுக்காக ஒன்று பண்ணுவோம். சரி, பேனு கிடைக்கல. எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட் கிடைச்சிருக்குது. இது ஆர்பி பிளஸ். ஆர்பில பிளஸ் இல்லையா? அது ஆர்பி பிளஸ். ஆமா ஆமா, ஆர்பி பிளஸ் வந்து இது 1920 யூசி. அப்ப அதுக்கு வச்சுப்போம் கைஸ். பாக்கி என்ன பண்ணுவோம்னா, இந்த இது வந்திருக்கு பாருங்க, சைபர் வீக்ல போட்டு விடுவோம். என்னென்னமோ கொடுத்துருக்கான்ப்பா இதுக்கே. ஆமாம்பா, இதுல வேற கொஞ்சம் கொடுத்துருக்கான் ரிபேட்டு. காசு செலவு பண்ணுங்க கைஸ், செலவு பண்ணுங்க. இதுல என்னென்னமோ கொடுக்குறான். ரேட்டு வேற ஒண்ணு கொடுத்து வச்சிருக்கான். என்ன இது?
ஓஹோ, என்னென்னமோ வருது. ஆமாப்பா, சைபர் கிரேட்னு சொல்லி என்னென்னமோ கொடுத்துருக்கான். அதுல பண்ணுங்க, சீரியஸா நல்லா இருக்குது. இதுல ஒரு 600 ஸ்பின் கொடுத்துருக்கான். அது வர ஸ்பின்ல வரும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் சீரியஸா வர மாதிரி. யூஸ் போட்டது சீரியஸா வந்து ஒர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா கொடுத்துருக்கான்ல, ஆனா ஒர்த்து இல்லதான். ஏன்னா எவ்வளவு யூஸ் செலவு பண்ணு எனக்கு தான் தெரியும். டோட்டலா 60,000 யூஸ் செலவு பண்றீங்க. இதுக்கு வேலையை விட்டுட்டு செலவு பண்ணிருக்கேன். அதுதான் இல்ல. ஐயோ, சரி சும்மா சொன்னேன். எப்படி இருந்தாலும் எல்லாரும் தெரிய தர போகுது, சொல்லிடுறேன். என்ன பிரச்சனை? ஓகே, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சா? இப்போ வந்து 1200 யூசி கொடுத்து இது வாங்கினா எனக்கு 1200 திருப்பி வருமா? 60 60 60 120 240 140 500 560 760 820 820 900 900 1000 1100. ஓகே, இது போட்டுப்போம். இது எப்படி இருந்தாலும் நம்ம விளையாடுறப்ப முடிச்சிருவோம், எனக்கு தெரியும். அதனால இதை போட்டு இதையும் எடுத்துப்போம். நமக்கு டோட்டலா எல்லாமே வந்துருச்சுப்பா நமக்கு. ஸோ வி காட் த அவுட்ஃபிட் ஃபார் ஃப்ரீ, அவ்வளோதான். அரே யார் திவாகர் தளபதி இருக்கால, அவன் நாயை கடிச்சிட்டான். சரிங்க, இப்பதான் நியூஸ் வந்துச்சு மில்லர். இப்பதான் நியூஸ் வந்துச்சு. எனக்கு ஷாப் பண்ற வீடியோ தான் வருது. ஷாப் பண்ற வீடியோ என்ன? ஷாப் பண்ற வீடியோ ஜெரி? ஆமா ப்ளே பண்ணல ஜெரி. கொஞ்சம் காசு தூக்கி எல்லாம் வந்து கறி ஆட்டுவாங்கன்னு சொல்லுவோம். தீபாவளி அன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் குப்பையில போட்டுட்டு இருக்கோம். அந்த வேலை பார்க்கறதுனால கேம் பிளே இப்போ கொஞ்ச நேரத்துல வரும். உன்னோட கேம் பிளே மாதிரியே இருக்கும் பாரு. இப்ப அப்படியே கேம் பிளே பார்த்துட்டு அப்படியே வந்து பிடிச்சிருவாங்க. கேம் பிளே நல்லா இல்லையா? ஓ, இன்னொரு 600 யூஸ் கிடைச்சிருக்கு. எக்ஸோட் மெட்டீரியல் கொஞ்சம் கிடைச்சு. ஓ, ஒரு மெர்த்தி கேமரா கிடைச்சிருக்கு.